நம்முடைய உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளங்களை அல்லாஹ் சீர்வைத்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் வேண்டுமென்றே 3 ஜும்மாக்களை விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சீர்வைத்து விட்டார். எந்த நன்மையும் அந்த உள்ளத்துக்கு சென்றடையாத அன்புள்ள சகோதரர்களே, எனவே உணர்வோம், ஜும்மா என்பது ஏதோ அந்த 10 நிமிடம் 2 ரக்காயத்து முடியக்கூடிய கடமை அல்ல. விரைவாக அந்த தொழுகைக்காக அழைப்பு கொடுத்தால் ஓடி வரக்கூடிய சபை. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ஜும்மாவிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களோடு மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் அருகிலே இருப்பவர் ஒரு சின்ன கல்லை கூட நகர்த்தி விட வேண்டாம். உங்கள் அருகிலே இருப்பவர் பேசிக் கொண்டிருந்தால் அவரிடத்திலே பேசாமல் என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். உங்கள் ஜும்மாவின் நன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று அந்த குத்துபாவினுடைய நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைத்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீண்ட காலமாக இந்த ஜும்மாவுடைய நன்மைகளை நான் இந்த ஜும்மாவுடைய பேசியிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, எத்தனையோ உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். 5-6 ஆண்டுகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறேன். 4 வருடங்களுக்கு முன்னால் 5 வருடங்களுக்கு முன்னால் யார் ஜும்மாவுக்கு முதலிலே வந்தார்களோ இன்றைக்கும் அவர்கள் தான் முதலிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் யார் ஜும்மாவிற்கு தாமதமாக வந்தார்களோ இன்றைக்கும் அவர்கள் தாமதமாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை உரை நிகழ்த்தினாலும், எவ்வளவு நாள் வசனங்களை பேசினாலும், எவ்வளவு நபிகளாக பொன்மொழிகள் சொல்லப்பட்டாலும் உள்ளத்திலே மாற்றம் இல்லை என்று சொன்னால், சகோதரர்களே, சிந்திக்க வேண்டியது நம்முடைய உள்ளங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டியது நம்முடைய உள்ளங்களை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல், நம்முடைய குடும்பத்திற்கான வழிகாட்டுதல், நமக்கான நேர்வழி. அந்த நேர்வழி உள்ளத்திலே சென்றடையும் பொழுதுதான் இந்த உலகத்தை ஒரு விரிந்த பார்வை, ஒரு பரந்த பார்வை, ஒரு ஹிதாயத்தை, ஒரு நேர்வழியை அல்லாஹ் இந்த ஜும்மாவின் மூலமாக வைத்திருக்கக்கூடிய. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில சகோதரர்கள் தாமதமாக இந்த பள்ளிக்கு சென்றால் 1 மணிக்கெல்லாம் ஜும்மா முடிந்துவிடும். எனவே அதற்காகவே வந்திருக்கக்கூடிய சில சகோதரர்களை பார்க்கிறோம். அந்த இக்லாஸ், அந்த உல தூய்மை மிக மோசமான சகோதரர்களை விலக்கிக் கொள்ளுங்கள். எத்தனையோ பள்ளிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. உங்களுக்கு தாமதமானால், ஒருவேளை தாமதமானால் எந்த கவலையும் இல்லை. எந்த பள்ளிவாசலிலே ஜும்மாவுக்கு முன்னால் ஒரு நிகழ்த்து அவர் இருக்கிறாரோ அந்த பள்ளிவாசலுக்கு சென்று விடுங்கள். அப்போதுதான் மலக்குகள் உங்களை குறிப்பார்களே, அந்த ஏடுகள் உங்கள் பெயரிலே சேர்க்கப்படும். அந்த ஏடுகள் நாளை மறுமையிலே எடுத்து காட்டப்படும். அந்த ஏடுகள் தான் நாளை மீசானுடைய தராசிலே நன்மையா தீமையா என்று தீர்மானிக்கப்படும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த ஜும்மாக்களில் மிக விரைவாக வந்து முழுமையாக நன்மை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை